மிகவும் நன்றி. ஆனால் இந்த கூட்டத்தினுடைய அமைப்பு முறைகளை பார்க்கும் பொழுதும் இந்த கூட்டத்தில் மிக தெளிவாக உங்களுடைய கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மாநகர சபை உறுப்பினர்களுக்கு அழைப்படும்படி. ஆனால் என்னுடன் மாநகர சபையில் இருக்கக்கூடிய மாநகர உறுப்பினர் முஸ்தபா, மாநகர சபை உறுப்பினர் கரமலா 2 பேருடன் நான் தொடர்பு கொண்டேன். அவர்கள் 2 பேரும் தங்களுக்கு எவ்விதமான அழைப்பு விடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். அதோடு பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தோடு தொடர்பு கொண்டேன். உங்களுக்கு இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக எவ்விதமான அழைப்பும் தங்களுக்கு விடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். இந்த கூட்டம் தொடர்பாக உண்மையிலேயே இங்கு ஆராயப்பட வேண்டிய விஷயம் ஒரு முக்கியமான, அதே நேரத்தில் நடுநிலையாக இருந்து சீரியஸாக, அதாவது முக்கியமான கண்ணோட்டத்தோடு ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில், அது உங்கள் தலைமையில் இந்த முடிவுகள் எடுக்கப்படும் பொழுது அது ஒரு பொதுவான ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்கும் என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த முயற்சி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்ட நடைமுறைகளை பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு நோக்கத்தை அடைவதற்காக திட்டமிட்டு இந்த கூட்டம் வழிநடத்தப்படுவதாக நான் கருதுகின்றேன். ஒரு குறிக்கோளை மனசில் வைத்துக் கொண்டு அந்த குறிக்கோளை அடைவதற்காக இந்த காய் நகர்த்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அதிபருக்கு வழங்கப்பட்ட இந்த கடித அழைப்பின் அடிப்படையிலேயே அதிபர் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை பகிரங்கமாக பொதுமக்களுக்கு அறிவிக்க கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த பகிரங்க அழைப்புகள் பொதுமக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. பெற்றோர்களிடத்திலே பல பேரிடத்திலே கேட்டேன், இந்த கூட்டம் தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் கல்லூரியில் சொல்லப்பட்டதா, அழைப்புகள் விடுக்கப்பட்டதா, பிள்ளைகள் மூலமாக அழைப்புகள் விடுக்கப்பட்டதா என்று பல பெற்றோர்களிடத்திலே கேட்டேன். தங்களுக்கு எவ்விதமான அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றார்கள். இந்த கூட்டம் தொடர்பாக தங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார். ஆனால் சில பெற்றோர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது, சில குறிப்பிட்ட பெற்றோர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது என்று நான் அறிந்தேன். அது யார் அந்த பெற்றோர்கள் என்று சொன்னால், அந்த குறிக்கோளை அடைவதற்கு சாதகமாக பேசக்கூடிய கலைக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் இடம் காணப்பட்டிருக்கின்றார்களோ என்று நான் யோசிக்கின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, உண்மையிலேயே இந்த பழைய மாணவர் சங்கம் என்ற ஒரு சங்கம் ஒன்று இருக்கின்றது. இந்த கல்லூரியிலே கற்ற பழைய, அதாவது முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து அமைத்த ஒரு அமைப்பு. அவர்களுக்கும் அவர்களோட தொடர்பு கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு விஷயம் நடப்பதாக எங்களுக்கு அறிவுறுத்தப்படவில்லை. நான் உங்களோடு கலந்துரையாடிய சந்தர்ப்பத்திலே நீங்கள் என்னிடத்திலே கேட்டீர்கள், உஸ்மானியா கல்லூரியுடைய வளர்ச்சிக்காக வேண்டி கொழும்புல மற்ற கல்லூரிகளில் இருப்பதை போன்று இப்பொழுது இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய உஸ்மானியா கல்லூரியிலிருந்து வெளியேறிய மாணவர்கள் பல நல்ல பதவிகளிலே பொறுப்புகளிலே இருப்பார்கள், அவர்கள் எல்லாம் ஒரு சங்கமாக செயல்படவில்லையா என்று உங்களுடைய அனுபவ முதிர்ச்சியிலே நீங்கள் இடத்துல கேட்டீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், அமைச்சரவர்களே, ஒரு சங்கம் ஒன்று இருக்கின்றது. ஆனால் நான் அறிந்த அளவிலே அந்த சங்கம் பகிரங்கமான ஒரு அறிவித்தலின் அடிப்படையிலே நீர்கொழும்பிலே ஒரு நாள் கூட்டப்பட்டு வெளியேற்றப்படுவதற்கு முன்னால் இருந்த பழைய மாணவர்களுடைய ஆசையோடு எங்களுடைய தற்போதைய பதிலளிப்பதாக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பிரசங்கத்தின் கீழே ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டு அது சங்கம் ஒன்று அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த சங்கம் செயல்படுவதற்கு ஆர்வமாக இருக்கின்ற அதே நேரத்திலே அந்த சங்கத்தை செயல்படுத்த தேவையான ஒத்துழைப்பை எங்களுடைய தற்போதைய அதிபர் அவர்கள் வழங்குவதாக இல்லை என்ற விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் என்ற செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மையிலே இன்று இந்த கலந்துரையாடலை பொறுத்தவரை ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல் என்று சொன்னார், இதிலே தீர்க்கமான முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னார், இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்படாமல் விடுபட்டிருக்கக்கூடிய, நான் மேலே குறிப்பிட்டு காண்பிக்கக்கூடிய அத்தனை தரப்பினர்களும் அழைப்பு விடுக்கப்பட்ட ஒரு நிலையில் ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டால் தான் இந்த கூட்டத்தினுடைய முடிவு ஒரு ஆரோக்கியமான, ஒரு தெளிவான, ஒரு சரியான முடிவாக இருக்க முடியும். அவ்வாறு இல்லை என்றால் ஒரு குறிக்கோளோடு நகர்த்தப்பட்ட, ஒரு திட்டமிட்டு நகர்த்தப்பட்ட ஒரு கூட்டமாக இதை கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவு
ஒரு சமுதாயத்தினுடைய முடிவாக அல்லாமல் இது ஒரு குறிப்பிட்டவர்கள் தாங்கள் திருப்திப்படுவதற்காக ஏற்பாடு செய்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்ட முடிவாகத்தான் கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுடைய கவனத்திற்கு மேல் தெளிவாக முன்வைக்கின்றேன்.